தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம். சிபர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையும் 7 சபைகளுக்கு சொன்ன செய்தியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்தி 7 சபைகளுக்கு சொன்ன முக்கியமான செய்தி. காதுள்ளவன் கேட்கிறவன் சொல்லிவிட்டு சொல்றாருங்க, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நமது கிரியைகளினாலே நம்ம ஆத்துமாவை நம்ம ரட்சிக்க முடியாது. அதை மனசுல வைக்கணும். என்ன? தான தர்மம் பண்றது, ஏழைக்கு இரக்கம் செய்யறது, பிற உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது, அப்புறம் பாவ விமோசனத்துக்காக பல கிரியைகளை பண்றது. இவைகளினால் நம் ஆத்துமாவை ரட்சிக்க முடியாது. வேதம் அப்படி சொல்லுது. கிரியைகளினால் ரட்சிப்பு அல்ல என்றால் விசுவாசத்தினால் தான் ரட்சிப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக விசுவாசித்து, ஆண்டவரே நீர் என்னை மீட்டெடுப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக, பாவி என்கிற ஸ்தானத்திலிருந்து நீதிமானாய் மாற்றுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்து சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர். ஆண்டவரே உமது ரத்தத்தினால் தான் எனக்கு பாவத்திலிருந்து விமோசனம் உண்டு, உமது ரத்தத்தினால் தான் எனக்கு மீட்பு உண்டு, பரிகாரம் உண்டு. ஆகவே உமது ரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் கழுவி என்னை சுத்தம் பண்ணி என்னை நீதிமானாய் மாற்றும் கர்த்தாவே என்று விசுவாசித்து நாம் எடுக்கிற ஜெபம். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான், ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்கிறது. இப்ப கிரியைகளினால ஒரு மனுஷன் நீதிமான் ஆகிறது இல்லை. ஆண்டவர் விசுவாசிக்கிறோம், ரட்சிப்பை பெறுகிறோம். அதே நேரத்தில் அதற்கான ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியிலே கிரியை காணப்படணுங்க. நம்ம கேட்கிற வசனத்தின்படி வாழணுங்க. அதுதான் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, பிசாசு யாருக்கு பயப்படுறான்னா, வாழ்கிறவர்கள் கிறிஸ்துவை போல் நமது சகல நடவடிக்கைகளும் இயேசுவை பிரதிபலிக்கிறது. இயேசுவை காட்டணுங்க. நமது வாழ்க்கையில ஆண்டவரை நாம் காண்பிக்கணும். அதான் கிரியை. உத்தமா வாழ்ந்த, உண்மையா வாழ்ந்திருக்கிற, எந்த பலனும் தெரியல, ஒரு பிரயோஜனம் இல்லையே என்று கலங்கி இருக்கலாம். எத்தனை பாடுகள், நிந்தைகள், அவமானம் வந்தாலும் சரி, அந்த உத்தம கிரியை விட்டு விலகாதிருங்க. உத்தமத்தில் உறுதியாயிருங்கள். நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், பிரயாசப்படுங்கள். மனிதன் மறந்தாலும் அப்பன் இயேசு உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.